சரி இப்படிப்பட்ட காரியங்களை நாங்கள் சிக்கியிருக்கோம், இதுலேருந்து எப்படி வர்றது, இது பெரிய தப்பா, இதுலேருந்து எப்படி நாங்கள் மாறுறது, இதெல்லாம் தப்பு கிடையாது, இயல்பு தானே, எல்லோரும் பண்ணுறது தான் நாங்களும் பண்ணுறோம் அப்படின்னு மட்டும் நம்ம நினைக்கக்கூடாது. ஏன்னா அதுதான் காம்ப்ரமைசிங் லைஃப். நம்ம எப்பயுமே ஒரு தனித்துவம் உள்ளவர்களாக இருக்கணும், அப்போ தான் ஜெயிக்க முடியும். காம்ப்ரமைஸ் ஆகி போயிட்டே இருந்தோம்னா நம்ம ஜெயிக்கவே முடியாது. ஸோ இப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு ரகசியமான ஒரு குட் நியூஸை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த 2:16 இப்படிப்பட்ட போதத்தை கை கொள்கிறவங்க உன்னிடத்தில் உண்டு, நீ மனம் திரும்ப இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாக உன்னிடத்தில் வந்து என் வாயின் பட்டயத்தால் அவர்களோடு யுத்தம் பண்ணுவேன். வாயின் பட்டயம் அப்படின்றது தேவனுடைய வார்த்தை. அந்த வார்த்தையை கொண்டு அவர் உன்னோடு யுத்தம் பண்ண மாட்டார், அவர்களோடு உன்னை விழப்பண்ணுகிறவர்கள், உனக்கு இடரலாக இருக்கிறவர்கள், உனக்கு தவறான போதனை செய்கிறவர்கள், உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவத்தை அழிக்க நினைக்கிறவர்களோடு நான் என்ன செய்ய போகிறேன்னா யுத்தம் பண்ண போகிறேன். ஆனாலும் நீ சேதமடையாதபடிக்கு நீ என்ன செய்ய, மனம் திரும்பு. அது உன்னை பாதிக்காதபடி. ஏற்கனவே ஆத்துமாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகள் இருக்குது. ஆத்துமாவை அழிக்க நினைக்கிற பிசாசின் காரியங்கள், தவறான போதனைகள், இச்சையான காரியங்கள், அவைகள் உனக்கு போர் செய்து நீ மனம் திரும்பிட்டேனா நான் அவைகளோடு யுத்தம் பண்ணுவேன். நீ அவைகளோடு போராட வேண்டாம். நீ என்னிடத்திலிருந்து வருகிற இந்த மறைவான மன்னாவாகிய இந்த தேவனுடைய வார்த்தையை நீ பெற்றுக்கொள். உனக்கு வேண்டிய ரகசிய வெற்றியை நீ பெற்றுக்கொள். நீ ஜெயிச்சு ஒரு நாள் அது வெளிப்படையாய் வரும்படிக்கு தேவன் கிருபை செய்வார். அதை பெற்றுக்கொள். உனக்காக அவர்களோடு தேவன் யுத்தம் பண்ணுவார். அதாங்க சொல்கிறாரு, நீ மனம் திரும்பு. இல்லைன்னா நான் வந்து அவங்களோட யுத்தம் பண்ணுவேன். நீ சீக்கிரம் மனம் திரும்பினேன்னா ஆத்துமா பாதுகாக்கப்படும், அது பரிபூர்ணப்படும், நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ளும். ஸோ அதுக்காக பிரயாசப்படுங்க.